ஹாய் நண்பர்களே, இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பக்கத்து மீன் பிடிக்க வந்திருந்தோம். அப்போ எவ்வளோ பக்கத்துலேருந்து தெளிவாக அந்த மீனை பார்க்க வீடியோ எடுக்க பாருங்கள். எந்த பயமும் கிடையாது அந்த மீனுக்கு. நம்மளை பார்த்தா பயப்படவே செய்யாது இந்த மீனுங்க. அப்படி ஒரு மீன் இது. நீங்கள் 10-20 நாள் சவுதி இது தண்ணி இல்லாமல் தூக்கி சவுதியிலாலும் போடுங்க, அது பாட்டுக்கு உயிர் வாழும். எல்லா பொடி மீனுங்களையும் திங்கும் அந்த மீன். இது பேர் எங்கள் ஊரில் தேலின்னு சொல்லுவோம். மீசை மீன் இல்லைனா மீசை மீன் சொல்லுவோம். நல்லா மீசை வச்சுட்டு வாயை பழக்கும். ஒரு காடு எவ்வளோ பெரிய மீனாலும் இல்லை பக்கம்னு கடிச்சிடுங்க. அவ்வளோ இது. இந்த மீன் நம்ம இதில் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் நிறைய சில விஷயங்கள் இருக்கிறதுனால தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் யாருக்கும் அந்த மீன் பயப்படாதுங்க. எப்படி பாருங்கள், ஒவ்வொன்றும் 2 கிலோ 3 கிலோ இருக்கும். எவ்வளோ பெரிய மீனுங்க. பக்கத்துலங்க அருவா எடுத்து வெட்டினோம்னா பட்டுன்னு விழுந்துடும். இருந்தாலும் பாருங்கள், எவ்வளோ தைரியமாக நம்மக்கிட்டேயே விளையாட்டு காமிக்கிது பாருங்கள். அந்தளவுக்கு இது மீனுங்க. அவ்வளோ அழகான தெளிவாக இது வந்து இந்த மாதிரி மீனெல்லாம் அழகாக இப்போ நம்ம கண்காட்சி இடத்துலலாம் போட்டு நல்லா போனால் பொழுதுபோக்கு மக்கள் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. நல்லா அந்த மாதிரி அழகாக இப்போ திங்கக்கூடாது, ஆனால் காட்சிகளுக்கு தெளிவாக இருக்கும். பார்வைக்கு அழகாக இருக்கும் அந்த மீன் பார்க்கக்கு. ஏன்னா மீசை கண் அதில் எல்லாமே ஒவ்வொன்றும் அழகாக இருக்கும் பார்க்கக்கு. அந்த மாதிரி இதுக்கு நம்ம பண்ணலாம். தெளிவான மீன் பாருங்கள். சில பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கங்க பார்த்து. எப்படி இப்போ வாய் பாருங்கன்னு பாருங்கள், எப்படி படைக்கும் பாருங்கள். எவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட நம்மகிட்ட 10 கிலோ மீனாக அதுக்குள்ளே கிடக்குங்க. பிடிக்கலாம், இருந்தாலும் அந்த மீன் நமக்கு யூஸ் இல்லைன்னு நம்ம அது பிடிக்க மாட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.